ஜீவகாருண்யத்தை ஏன் பலரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் யோக தியான மார்க்கங்களையும் சாதனங்களையும் பின்பற்றுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஜீவகாருண்யத்தை பற்றின ரகசிய பேராற்றல் பலருக்கு இன்றளவும் தெரியாமல் போய்விட்டது. கடவுள் அருள் நமக்கு எப்போது காரியப்படும் என்றால் நமது தத்துவராயரை போல திரையோத சாந்த நிலை சென்றால் மட்டுமே சிற்றணுக்களாகிய நமக்கு கடவுள் அருள் காரியப்பட இருக்கின்ற ஒரே சாதனம் ஜீவகாருண்யமே. அதாவது பிற உயிர்களை தம் உயிர் போல் எண்ணி அஜீவன்களுக்கு ஏற்படும் அவஸ்தைகளை நாம் நீக்கும் பொழுது அந்த ஆன்மா நெகிழ்ச்சி அடைவதினால் கடவுள் அருள் அச்சனமே மனிதர்களாகிய நமக்கு காரியப்படுகின்றது. இந்த மாபெரும் ஆற்றலை இந்த உலகிற்கே வெளிப்படுத்தினார் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளலார். சகஜ பழக்கத்தினால் யோக முறைகளை விட அதீத சுத்த உஷ்ணத்தை நம் உடலில் ஏற்றி 10 கோடி பங்கு அதிகமாக நமது உடலை வேதித்துக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் வள்ளலார். இந்த தயவென்னும் கடவுள் அருள் நம்மை வேதிக்க ஆரம்பித்து விட்டால், அதாவது அருளே வடிவமான அன்பே நிலையான தனிப்பெருங்கருணையான நமது தனித்தலைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் இரண்டர கலந்து எக்காலத்தும் அழியாத நித்திய தேகத்தை பெற்று மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வில் வாழ அழைக்கிறார் அருள் ஜோதி சிதம்பரம் ராமலிங்கம்.